அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் இந்த வருடத்துல உச்சமாகுறாரு. மீன ராசியில சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். மீன ராசியில சுக்கிரன் வந்து உச்சமாவாரு. சோ இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பேசப்பட்டுட்டு வருது. இது நம்ம ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ணுமா? எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதன் வகையில அன்ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் அனலைஸை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபத்துவமான கிரகம், மிக முக்கியமான சுபத்துவமான கிரகம். முக்கால் பங்கு சுபகிரகம், கால் பங்கு மட்டும் பாவகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். இந்த சுக்கிரனை தான் வந்துட்டு இந்த சுபமான மங்களமான மாற்றங்களுக்கெல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க. அதன் வகையில சுக்கிரன் வந்து உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அது ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகமா வரும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரகமா வரும். ஸோ அது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரப்படி அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனா இயற்கையா பார்த்தோம்னா சுக்கிரன் முக்கால் பங்கு சுபகிரகம் உடைய அந்த சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதன் வகையில இந்த 2025ல பார்த்தோம்னா கரெக்டா ஜனவரி 28ல சுக்கிரன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆவார். மேலும் மே 27th வரைக்கும் மீனத்திலேயே இருப்பார். ஆகவே இந்த ஜனவரி 28ல இருந்து மே 27 எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா சுமார் ஒரு 119 நாட்கள் மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். இதுல வந்து இடையில ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. சோ அந்த காம்பினேஷனும் வருது. ஓவரால் அந்த ஒரு 119 நாட்கள் சுக்கிரன் உச்சமாகிறதுனால மேலும் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி கடகம். கடக ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. பொதுவா சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகம் 9ஆம் இடத்துல அதாவது பாகிய ஸ்தானத்துல உச்சமாகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டத்துல ராகுவோட இணைந்திருப்பாரு. மேலும் சனி அஷ்டமத்தில இருந்து பாகியத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. அதுவும் நமக்கு நல்லா தான் இருக்கு, பெருசா மைனஸ் நம்ம சொல்ல முடியாது. ஆகவே சனி பயிற்சி சாதகமா இருக்கு. இந்த காலகட்டத்துல சுக்கிரன் உச்சமாகிறது இன்னும் ஒரு விசேஷமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சுக்கிரன் வந்து நமக்கு முழு சுபகிரகமா ரோலை பிளே பண்ணும். அதாவது 4ஆம் அதிபதி மேலும் லாபாதிபதி அப்படிங்கிற ரோலை வந்து சுக்கிர பகவான் பிளே பண்ணுவாரு. எனவே இந்த 4-11 கூடியவன் 9ஆம் இடத்துல உச்சமாகிறது அது இன்னொரு தனி சிறப்பு. என்ன ஒண்ணு, ராகுவோட இணைந்திருக்காரு, சனியோட இணைகிறாரு, அஷ்டமாதிபதியோட இணைகிறாரு. இது ரெண்டும் கொஞ்சம் மைனஸ். அதாவது நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கொஞ்சம் டிலேவாகி கிடைக்கும், தாமதப்பட்டு கிடைக்கும். ஆனா உச்ச சுக்கிரன் நிச்சயமா திடீர் ராஜயோகத்தையும் திடீர் வளர்ச்சியும் திடீர் முன்னேற்றத்தையும் இவ்வளவு நாள் நம்ம லைஃப்ல பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு அர்த்தமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ சுக்கிரன் வந்து பாகியஸ்தானத்துல உச்சம். இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல செய்தி கிடைச்சிடும். திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம், திருமண வாழ்க்கையில இருந்த வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கை சார்ந்த வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம், திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல புரிதல் அதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்படும். குடும்பத்துல நிறைய சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஃபேமிலியில உங்களுக்கோ அப்படின்னா உங்களை சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காச்சும் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு நல்ல சுபகாரியம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தில் நல்ல செய்தியை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில மருத்துவ செலவுகளோட அந்த நல்ல செய்தி நமக்கு கிடைக்கும். ஏன்னா ராகு சனி போன்ற பாவ கிரகங்களோட சுக்கிரன் இணைந்து உச்சமாகிறாரு. அதுலயும் வக்ர காலம்லாம் இடையில இருக்கு. அதாவது வந்து மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ர காலத்துல இருப்பாரு. அதாவது ஒரு உச்ச கிரகம் வக்ரம் ஆகிறது நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும். எனவே அந்த வக்ர காலம் கொஞ்சம் மைனஸா இருக்கலாம். சுமார் ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு சுக்கிரன். சோ அந்த காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் மைனஸா இருக்கு. இருப்பினும் அது பெரிய அளவுல பாதகங்களை செய்யாது. ஏன்னா சனி பயிற்சி நமக்கு சாதகமா இருக்கு. 7-8 9ஆம் இடத்துக்கு வராரு. சோ அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதே போல சனி பகவான் குருவோட வீட்டுல சஞ்சாரம் செய்வாரு. அதுவுமே பெருசா மைனஸ் அப்படின்னு சொல்றதுக்கு கிடையாது. அதுவுமே ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். எனவே இந்த உச்ச சுக்கிரன் காலகட்டங்கள்ல குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்தை நல்ல செய்தி நிச்சயமா கிடைத்திரும். அதே போல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்றது, பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஒரு நல்ல மாற்றங்கள் பண்றது, பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, கல்வி சார்ந்த வகையில் ஏதாச்சும் சுப விரய செலவுகள், கல்விக்காக ஏதாச்சும் பண விரயம் செய்யறது, இப்படி ஒரு சுப மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணத்தை கடக ராசி ஜனவரி 28க்கு பிறகு மேற்கொள்ள போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பாகிய ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம். தங்க அணிகலன்கள் அடகுல இருக்குன்னா அந்த தங்க அணிகலன்களை மீட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறது, பழைய தங்க அணிகலன்களை புதுப்பிக்கிறது, பழச கொடுத்து புதுசு வாங்குறது. சோ இந்த காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகுது. அதுவுமே
எல்லாமே நல்லா இருக்கு. அடுத்து தந்தை சார்ந்த வகையில இருந்த குழப்பம், கவலை, வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி, ஆனந்தம் பெருக ஆரம்பிக்கும். தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அது இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். மேலும் தந்தையாருடைய அந்த உறவு நிலைகளில் ஏற்பட்ட விரிசல், கலக்கம், குழப்பம், வருத்தம் அதெல்லாம் இப்போ ஓவராலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாகி ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி, தந்தையாருடைய முழுமையான ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். அடுத்து நாளுக்குரியவன் 9ல உச்சமாகிறது. தாய் சார்ந்த வகையில் இருந்த வருத்தங்களை நிவர்த்தி செய்யும். தாயாருடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல வளர்ச்சி, தாயாரோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடு, குழப்பம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சுகஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல உச்சம். இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல அஷ்டம சனி நம்மள ஒரு பாடுபடுத்தி இருக்கும். ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும். இப்ப 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சம் ஆகிறதுனால இழந்த அந்த மன நிம்மதி இப்ப திரும்ப நமக்கு கிடைக்கும். அது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். ஒரு நிம்மதியான ஸ்டேட் நமக்கு கிடைக்கும். ராகுவோடு இணைந்து இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஏதோ ஒரு விதமான குறை இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இருப்பினும் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், மன கவலைக்கு ஒரு அருமருந்தா அந்த சுக்கிர பயிற்சி நமக்கு நிச்சயமா இருக்கும். சுக்கிரன் வந்து பாகிய ஸ்தானத்துல போய் அமரும் போது ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதிச்ச மாதிரி ஒரு மன நிறைவு கிடைக்கும். அதை வந்து இந்த சுக்கிர பயிற்சி நிச்சயமா நமக்கு கொடுக்கும். அடுத்தது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு. ஆல்ரெடி இருக்கிற வண்டி வாகனத்தை புதுப்பிக்கிறது. பழச கொடுத்து புதுசு வாங்குறது. அப்படி இல்லைனாக்கா வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பழுது பார்த்தல் சார்ந்த வகையில செலவு இருக்குன்னா அந்த செலவை செஞ்சு வண்டியை நமக்கு கம்ஃபர்டபுளா மாத்திக்கிறது. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், புதுசா மனை வாங்குறதுக்கு யோகம், புதுசா ஏதாச்சும் இடம் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே போல வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். ரொம்ப நாளா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளை இப்ப எடுப்பீங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது 4ஆம் அதிபதி, அதாவது வித்யா ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் சுக்கிரனை. இந்த வித்யா ஸ்தானாதிபதி பாகிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால கல்வியில ஒரு முனைப்பு ஏற்படும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். மாணவ மாணவிகள் படிப்புல ரொம்ப ஆர்வமா படிப்பாங்க. படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களை அறியாமலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். கல்வியில இருந்த அந்த தடை, தாமதம், குழப்பம் அதெல்லாம் டோட்டலா விலக ஆரம்பிக்கும். கல்வியில ஒரு தெளிவு கிடைக்கும். எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு பார்வை அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். கடந்த காலகட்டங்களில் இருந்த அந்த ஈர்ப்பற்ற தன்மை விலகி இப்ப ஈர்ப்பான தன்மை வரும் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல. ஆகவே மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும். கல்விக்காக ஏதாச்சும் ஒரு விதத்துல சுபவிரய செலவுகள் செய்வீங்க. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது லாபஸ்தானாதிபதி 9ஆம் இடத்துல, அதே போல 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்ற குரு பகவான் லாபஸ்தானத்துல பரிவர்த்தனை யோகமும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியா இருந்த தடுமாற்றம், குழப்பம் அதெல்லாம் டோட்டலா விலகும். பொருளாதார ரீதியா ஒரு சிறப்பான வளர்ச்சி நிச்சயமா அந்த காலகட்டங்களில் ஏற்படும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா கிடைச்சிரும். நிறைய பேருக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், மேலும் அதிகாரமிக்க பதவி கிடைக்கிறது. அப்படின்னா அதிகாரமிக்க பதவிக்கு முயற்சி பண்றது. இப்படி ரொம்ப ஃபேவரான பலன்கள்லாம் அந்த காலகட்டங்களில் நிச்சயமா கடகத்துக்கு கிடைக்கும். தனலாபம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கையில நிறைய பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். பண ரீதியா ஏற்பட்ட தடுமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்காது. கடந்த காலகட்டங்களில் அந்த தடுமாற்றத்தை நிச்சயமா சந்திச்சிருப்பீங்க. பொருளாதாரம் தான் ஒரு பெரிய தடையா நமக்கு அமைஞ்சிருக்கும். அந்த தடை தாமதம் விலகிறதுக்கான ஒரு காலகட்டம். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் கிடைக்கும். புதுசா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேரும். அதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமா இருக்கு. அதே போல பாகியஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமாகும் போது இந்த வெளிநாடு யோகம், வெளிநாடு சம்பந்தமான வகையில நமக்கு லாபம், வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில் அமையும். அடுத்தது இந்த லாபாதிபதியும் பாகியாதிபதியும் பரிவர்த்தனை ஆகி இருக்கிறதுனால இந்த மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில சுபவிரய செலவு கண்டிப்பா இருக்கும். மூத்த சகோதரத்துவத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல சுபவிரய செலவு அப்படிங்கிறது நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு. உடைய மூத்த சகோதரத்துவமோ, அப்படிலாம் உங்களுடைய மூத்த மகனோ, அப்படிலாம் உங்களுடைய மூத்த மருமகன், இவர்களால ஏதாச்சும் ஒரு விதமான சுபவிரய செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா இருக்கும். மேலும் மூத்த சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மூத்த சகோதரத்துவத்தால லாபம், ஆதாயம் அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். மூத்த சகோதரத்துவத்தோட இருந்த குழப்பங்கள், வருத்தங்கள்லாம் விலகும். இது மூத்த சகோதரத்துவம் மட்டும் இல்ல, மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன் இவங்க எல்லாருக்குமே பொருந்தும். இதுல எல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு சாதகமான பலன்களை நிச்சயமா அறுவடை செய்யலாம். அடுத்து சுக்கிரனுடைய பார்வை நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கும். அந்த இடத்துல ஆல்ரெடி கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கு, குருவுடைய பார்வை இருக்கு. எனவே முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. எனவே புதிய முயற்சிகள் நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்யற முயற்சி கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாக அமையும். அந்த முயற்சியில இருந்த தடை, தாமதம் எல்லாம் விலகும். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு புதிய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ஏப்ரல் 12க்கு பிறகு நிச்சயமா ரொம்ப சாதகமான பலன்கள்லாம் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏப்ரல் 12 வரைக்கும் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ்ல பலன்கள் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் டிலே ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனா ஏப்ரல் 12
12க்கு மேல நிச்சயமா நிறைய சாதக போக்கு, நம்ம லைஃப்ல நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அந்த விஷயம்லாம் இப்ப நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்முடைய பெயர், புகழ், நம்முடைய பதவி, நம்ம ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் அதெல்லாம் சிறப்பான முறையில நமக்கு திரும்ப கிடைக்கும். அதே போல 3ஆம் இடத்துல சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையிலையும் ஒரு நல்ல மாற்றம், சுபத்தன்மையான மாற்றம், இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பு, இளைய சகோதரத்துவத்தோட இருந்த கருத்து வேறுபாடு பிரச்சனை இதெல்லாமே விலகி ஒரு பாச பிணைப்பு ஏற்படுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. அடுத்த சுக்கிரன் 9ஆம் இடத்துல உச்சமாகும் போது புதிய நட்பு வட்டாரம் கிரியேட் ஆகும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. பழைய நண்பர்கள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவாங்க. பழைய நண்பர்களை சந்திச்சு மகிழ்ச்சியா நாட்களை கலைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல 7ஆம் அதிபதி பாகிஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கூட்டு தொழில இருந்த குழப்பம், கூட்டாளிகளோடு ஏற்பட்ட மன வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். முக்கியமா திருமண முயற்சியில நல்ல செய்தி கிடைக்கும். ஜனவரி 28க்கு மேல பார்த்தோம்னா இந்த திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் கிடைக்க ஆரம்பிக்கும். மார்ச் 29க்கு மேல பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய சுபத்துவமான செய்திகள்லாம் நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா சனி பெயர்ச்சிக்கு பிறகு 7ஆம் அதிபதி பாகியத்துக்கு போயிடுவாரு. அது திருமண வாய்ப்புகளை உறுதி செய்து, ஆகவே ரொம்ப நாளா வரன் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் மிக மிக சாதகமான காலகட்டமா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு அமையும். அடுத்து அந்த சுக்கிர பெயர்ச்சியில நம்ம எதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா பாகியஸ்தானத்துல பாவகிரகங்களுடைய கூட்டணி இருக்கு. அதே போல சுக்கிரனும் மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ரம் ஆவாரு. வக்ரம்னா நீச்ச பலன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள வரும். எனவே தந்தை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கிறது நல்லது. தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவரோட அந்த பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயம் இதிலெல்லாம் கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் பெருசா குழப்பம் இல்ல, இருந்தாலும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். அடுத்தது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ண வேணாம். எதை நினைச்சு ரொம்ப அதிகமா அலட்டிக்க வேணாம். ஏன்னா அந்த நேரத்துல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எதை சூஸ் பண்றதுனே தெரியாது. நிறைய குழப்பம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். எனவே சரியான தூக்கமோ சரியான டயத்துக்கோ சாப்பிட முடியாது. மேலும் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுனால வேலை வேலைன்னு சொல்லிட்டு சரியா சாப்பிட மாட்டாங்க. ஹெல்த் மேல அதிகமா போக்கஸ் பண்ண மாட்டாங்க. எனவே இது நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் தனி அக்கறை செலுத்துங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாம ஜஸ்ட் நீங்க ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு எது கரெக்டா இருக்குமோ, உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில எது உங்களுக்கு பெஸ்டா தெரியுதோ அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய பயணத்தை தொடருங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணி குழப்பிக்காதீங்க. அதை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணி கவனம் செலுத்தினாலே போதும். மற்ற விஷயம்லாம் நிச்சயமா நமக்கு சாதகமா அமையுது. எனவே இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தந்தை சார்ந்த விஷயம் இதுல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் வச்சு கவனத்தோட செயல்பட்டோம்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நிறைய சுபத்துவமான மாற்றங்களை நம்ம அறுவடை செய்யலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனாடுகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29ல நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசியும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.